ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு மாடி தோட்டத்தில் ஜூஸ் போடுற காய் சும்மா பட்டையை கலப்புற அறுவடை தான். வீக்கெண்டு ஜாலியாக ஜிங்கலாலாவாக அறுவடை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபேண்டா பம்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முலாம்பழம் சைஸுக்கு தான் வரும். இந்த பூசணிக்காய் காய்க்கும் போது இந்த மாதிரி மஞ்சள் கலரோடு தான் காய்க்கவே ஆரம்பிக்கும். இந்த காய் நல்லா பழுத்துருச்சுன்னா, எப்படி நல்லா முத்திருச்சுன்னா நல்லா நம்ம ஃபேண்டா ஆரஞ்சு இருக்குது இல்லையா, அந்த கலரில் வந்துடும். அதனால தான் இதுக்கு ஃபேண்டா பம்கின் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த ஃபேண்டா பூசணி பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஆப்டான ஒரு காய்ங்க. கொடியும் ரொம்ப பெரிய அளவில் படராது, அப்போ சீக்கிரத்திலே காய் வச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாடி தோட்டத்தில் 20 லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கிற ஸ்வீட் லெமன் ஆரஞ்சு தாங்க இன்றைக்கி. நம்ம ஸ்வீட் லெமன் தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். ஒரு கூடை ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கோங்க. எல்லாமே நல்லா பெரிய பெரிய காயாக தரமாக அப்படியே ஒரு கொத்துலேயும் சரசரமாக காய்ச்சிருந்தது. ஸோ இது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கு தோல் கொஞ்சம் நல்லா இனிப்பாகவும், உள்ளே கொஞ்சம் சதை புளிப்பாகவும் இருக்கும். ஸோ விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடேட்டு அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது இதில். மற்ற சிட்ரஸ் வகையை விடவும் இந்த சிட்ரஸ் வகை 365 டேஸுமே இது நமக்கு காய்க்கக்கூடியது. இதுவும் ஸ்வீட் லெமனும் புஷ் ஆரஞ்சும் நமக்கு எப்போவுமே நம்மளோட தோட்டத்தில் காய் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிட்ரஸ் வகை செடிகள் இருந்ததுன்னா இந்த சீசனில் தாங்க நம்மளோட செடிகளில் பூக்கள் இருக்காது. அதை நீங்கள் ட்ரிம் பண்ணி விடுறவங்களாம் அந்த செடியை ட்ரிம் பண்ணி விடுங்க. நார்த்து, சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி செடிகளெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா போய் பாருங்கள். பூ இல்லைன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி விடலாம். ஸோ இப்போது ஒரு கூடு ஃபுல்லாக ஜாலியாக நான் இந்த காயை அறுவடை பண்ணிட்டேன். நான் ட்ரிம் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே காயோடையே கட் பண்ணி கிளைகளை எடுத்துட்டேன். 2 in 1 வேலை தாங்க. ட்ரிம் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம அறுவடை பண்ணிய மாதிரியும் ஆச்சு. இதுதான் நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடை. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். இன்றைக்கி சண்டே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீக்கெண்டை உங்களோட வேலைகளெல்லாம் நல்லா செய்யுங்க. ஜாலியாக ஹாப்பியாக சமைச்சு சாப்பிடுங்க. அடுத்து நம்மளோட ஸ்வீட் லெமனோட, அதாவது புஷ் ஆரஞ்சோட அறுவடை இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஓகே. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சிட்ரஸ் வகைகளுக்கு நம்ம இந்த செடிக்கு 20 லிட்டர் வாட்டர் கேனு போகிறோங்க. மாடி தோட்டத்தில் செடி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க, பழமரம் வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்வீட் லெமன், ஸ்வீட் ஆரஞ்சு, மல்பெரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மாடி தோட்டத்தில் நல்ல அறுவடை கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன்லேயோ இல்லை 20 இன்ட்டு க்ரோ பேக்லேயோ நம்ம அதுங்களை வளர்க்கலாம். நான் லாங் மல்பெரியும் இந்த ஷார்ட் மல்பெரியும் வச்சுருக்குறேங்க. என்கிட்ட மல்பெரி ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க. க்ரீன், அப்புறம் பிரேசில் மல்பெரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்லேயே கொஞ்சம் நீட்டான மல்பெரி இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்வீட் லெமனோட அறுவடை. இது ஜூஸ் குடிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.